Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் வருவாய்த்துறையினர் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசு அண்மையில் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை கடந்த 3ஆம் தேதி அறிவித்தது. இதற்கு தற்போது தமிழக வருவாய்த்துறையினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து கருப்பு பட்டைகளை அணிந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு எதிராக எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்து சுமார் 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தேர்தல் வாக்குறுதியான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது ஆட்சி முடியும் தருவாயிலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 மனதில் வைத்துக் கொண்டும் அரசு ஊழியர்களின் வாக்குகளை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு திரும்பவும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு பெயரில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் வேலைநிறுத்த அறிவிப்புகளையும் வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லாமல் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை மறைக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் தற்போது மீண்டும் அரசு ஊழியர்களையும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் ஏமாற்றும் வகையில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருப்பதாக கூறி தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆணையரக அலுவலர்கள் சங்கத்தினர் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னை எழிலக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு சங்கங்கள் ஒன்றிணைந்து, அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர், அதே போன்று அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் என பல்வேறு சங்கங்களை சேர்ந்த வருவாய்த்துறையினர் பணிகளை புறக்கணித்து கருப்பு பட்டைகளை அணிந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் அளிப்பதாக சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் விட்டுவிட்டு தற்போது புதிதாக தமிழக அரசின் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் மீண்டும் ஒரு அரசு ஊழியர்களையும் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் ஏமாற்றும் வகையில் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளதற்கு கடுமையான கண்டனங்களையும் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறையினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். திமுக அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் அரசு பள்ளி ஊழியர்கள் ஆசிரியர்களின் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் குடும்பங்களின் வாக்குகளை எப்படி பெற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு இது போன்ற ஒரு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் இது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் ஏமாற்றும் செயல் என கூறியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். எனவே அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் காலத்தில் அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று எச்சரித்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு முழக்கங்களையும் இந்த உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்க்கும் விதமாக கருப்பு பட்டை அணிந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள், வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வருகுது பார் 2026
பழைய பென்ஷன் திட்டத்தில் வந்து எங்களுக்கு ஜிபிஎஃப் இருக்கு, சரிங்களா, டிஏவும் இருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் மினிமம் இயர்ஸ் வந்து 30 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஆனால் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் மெயினாக சொல்லணும்னா அந்த 10% பிடித்தம், அதுதான் முக்கியமே. எங்களுக்கு பிடித்தம் தான் இப்போ பிரச்சனையே. எங்க கிட்ட 10% பிடிச்சிட்டு மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கறது தான் ப்ராப்ளமே. பழைய பென்ஷன் திட்டத்தில் எங்க கிட்ட எந்த ஒரு பிடித்தமும் இல்லாம அரசு தானே எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது சிபிஎஸ்ல எங்களுக்கு 10% பிடிச்சிங்க, அதை நாங்க புறக்கணித்து தான் எதிர்த்து தான் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்யுங்கன்னு சொன்னோம். ஆனா மீண்டும் நீங்க அதே சிபிஎஸ் திட்டத்தை தான் நீங்க வந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்போ ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையே. நாங்க கேட்கறது பழைய ஓய்வூதிய திட்டம் தானே, அதே நீங்க வந்து மறுபடியும் நடைமுறைப்படுத்துங்க. எதுக்கு அதுல சில மாற்றங்களை கொண்டு வரீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இந்த அறிக்கைக்குரிய உத்தரவாதப்படுத்த தமிழ்நாடு அரசுடைய இந்த திட்டத்தில் எந்த விதமான செய்தி குறிப்பின் அறிக்கை மட்டும்தான் இருக்க ஒழிய தெளிவான அறிக்கை இல்லை. இன்றைக்கு வலைதளத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்தெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டு வந்து இந்த அரசு வருவதற்கு அரசு ஊழியர் ஆசிரியர் தான் பெரும்பான்மை காரணமாக இருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அறிக்கை வந்தது தான் என்ன செய்ய இன்னைக்கு வேதனையில் விழும்பாத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைவருமே இன்றைக்கு இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பாகத்தான் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமும் இன்றைக்கு என்ன செய்து ஒரு கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம்.